அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். வைகாசி மாத ராசி பலன். வைகாசி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு 5இல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் இருக்கிறார்கள். அஷ்டமத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், 9இல் குரு இருக்கிறார். லாபஸ்தானத்தில் கேது பகவான் சாதகமாக இருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை, பரஸ்பர அன்பு மேலோங்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துலாம் ராசி பெண்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். பண வரவுகள் மேம்படும். குடும்பத்திற்கு தேவையான பண வரவுகள் அனைத்தும் உண்டு. செலவுகள் அனைத்தையும் நன்றாக தாங்கள் சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை வெளிநாடு சென்று வேலை செய்ய விருப்பமுள்ளோர் தாராளமாக வேலை செய்யலாம். தங்களுக்கு நல்ல விதமான ஆதாயம் கிடைக்கும். ஐடி துறை அன்பர்களுக்கு மிக அருமையாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் பெருகும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு உண்டு. வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அனைவருக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் நண்பர்களுக்கு லாபம் பெருகும். கலைத்துறை பொறுத்தவரை கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு பொது பல வாய்ப்புகள் நன்றாக கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். சிலருக்கு சொந்த வீடு அமையும். வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டலாம். அரசியல் துறை பொறுத்தவரை கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கட்சிகள் பொது பதவி கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். புகழ், செல்வாக்கு தங்களுக்கு பெருகும். மாணவர்களுக்கு நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். விவசாயத்தை பொறுத்தவரை கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பார்க்கும் இடத்தில் பெண்கள் சக ஊழியர்களோடு அன்போடு பழகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் அடிக்கடி வெளியூர் போக வேண்டியிருக்கும். பணம், பொருட்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் களவு போக வாய்ப்பு. கலைத்துறை சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் போக வேண்டியிருக்கும். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். ஆகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு அனைத்திலும் யோகம். பண வரவுகள் மேம்படும். சேமிப்புகள் தொடரும். தொழில்துறை நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் நல்ல விதத்தில் கிடைக்கும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.